ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ட இருந்த சில்வர் காயின்ஸ்லாம் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து சேல் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ ருப்பீஸ்க்கு சேல் பண்ணேன், எவ்வளோ கிராம்ஸ் வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன், எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கேன், சில்வரை நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு லாஸ் ஆகுது, அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிந்த்ரா ஆப்பில் வந்து மியா காயின்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போது நான் ஒவ்வொரு டைம் ஆஃபர் போடும் பொழுதும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸருக்கு ஆஃபர் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருந்தப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சில்வர் காயின் வந்து 5 கிராம் காயின் 10 கிராம் காயின்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்க. இப்போ 5 கிராம்ஸ் காயினே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து 600 ருப்பீஸ் வரைக்கும் தான் நம்ம டோட்டலாக பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஷாப்புக்கு போனால் ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம கொடுத்து தானே வாங்குவோம். அது எல்லாமே சேர்த்தே 540 ருப்பீஸ் 560 ருப்பீஸ் அந்த மாதிரி தான் 5 கிராம்ஸ் காயின் வந்து வாங்கணும். அப்போ அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு காயின் வந்து 110 ரூபா, ஒரு கிராம் வந்து 110 ரூபா கொடுத்து தான் நம்ம 5 கிராம் காயினாக இருந்தாலும் 10 கிராம் காயினாக இருந்தாலும் வாங்கணும். இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 65 கிராம்ஸ் காயின் வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன். மியாவோட காயின் மட்டும் 65 கிராம்ஸ் காயின் சேவ் பண்ணியிருந்தேன். அதில் நான் வந்து 60 கிராம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். இப்போது ஒரு 5 கிராம் காயின், அதாவது ஃபஸ்ட்டு வாங்கின காயின் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் தங்கமயிலில் டிஜிகோல்டில் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் இல்லையா, அதில் எனக்கு ஒரு 350 ருப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதுக்கு அவங்க 3 கிராம்ஸ் வந்து சில்வர் காயின் கொடுத்துருந்ததா நான் தங்கமயில் பர்ச்சேஸ் பண்ண வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதையும் சேர்த்து 63 கிராம் என்கிட்ட இருந்த சில்வர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். கோல்டு வாங்கும்போது நான் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன். 63 கிராம்ஸ் வந்து எனக்கு சில்வர் இருந்துச்சு. 280 ரூபாய் இருக்கும்போது 280-85 இருக்கும்போது எனக்கு 262 ரூபா வந்து எடுத்துக்கிட்டாங்க. 285 ருப்பீஸ் மார்க்கெட்டில் சில்வர் ரேட் விற்கும்போது 262 ருப்பீஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா 8% லெஸ் பண்ணிட்டு தான் 999 காயினே வந்து எடுத்துக்கிறாங்க ஷாப்பில். இதுலேயும் நம்ம கேஷ் கேட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு லெஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. அவங்க ஷாப்லேயே வாங்கின காயினாக இருந்தால் கூட நான் ஜிஆர்டியில் கேட்டேன். அவங்க ஷாப்பில் வாங்கின பாரோ காயினோ இருந்தால் கூட நம்ம சில்வர் பொருளாக வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 1% லெஸ் பண்ணிவிட்டு எடுத்துப்பாங்களாம். இப்போ நம்ம கேஷாக கேட்குறோம் அப்படின்னா 6% வரைக்கும் லெஸ் பண்ணிவிட்டு கேஷ் கொடுத்துட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை சில்வராக வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி லெஸ் பண்ணாமல் 1% லெஸ் பண்ணுறாங்க. பட் கேஷாக கேட்கும் பொழுது லெஸ் பண்ணிவிட்டு தான் அவங்க ஷாப்பில் வாங்கின காயினாக இருந்தாலுமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து சேல் பண்ணணும். பட் அதில் வெயிட்லலாம் எதுவுமே டிடெக்ட் பண்ணல, அமௌண்ட் மட்டும் லெஸ் பண்ணிட்டு தான் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போடுறாங்க. எனக்கு வந்து 8% வந்து டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டாங்க மங்கலில். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து மியா காயின்ஸ் ஒரு 71 கிராம்ஸு 50 கிராம்ஸ் வந்து ஏதோ அதர் ஷாப்போட காயின்ஸ் கொடுத்துட்டு 121 கிராம் கொடுத்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 295 ருப்பீஸ் போயிட்டு இருந்தப்போ 275 ருப்பீஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 6.8%, அதாவது 7% கிட்ட லெஸ் பண்ணிவிட்டு எடுத்திருக்காங்க. அதுவும் அவங்க ஒன் டைம் வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த சில்வர் பாரை. இது மாதிரி லெஸ் பண்ணிட்டு தான் எடுக்கிறாங்க. பட் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதால் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெயின் தான். நான் இப்போ எவ்வளோ ருப்பீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் அரவுண்டாக பார்த்திங்கன்னா 540ல் இருந்து ஒரு 560 ருப்பீஸ் வரைக்கும் தான் ஒரு கிராம் வந்து இருக்கிற மாதிரி 5 கிராம்ஸ் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா பெர் கிராம் வந்து 110 ரூபாய் இருக்கிற மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 60 கிராம் வந்து நான் மியா காயினே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சம்டைம்ஸ் நான் 500லேயும் வாங்கினேன், சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 585 565 அந்த மாதிரியும் வாங்கினேன். அப்படி பார்க்கும்போது நான் வந்து 6600க்கு வந்து இந்த காயின் 60 கிராம் காயின் வாங்கியிருப்பேன். தங்கமயிலில் 350 ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா, அந்த 350 ருப்பீஸ்க்கு வந்து ஒரு 3 கிராம் காயின் வந்து கொடுத்தாங்க ஆவரேஜ் ரேட் போட்டு. அப்போது நான் நியர்லி வந்து ஒரு 7000 ருப்பீஸ் கிட்ட அமௌண்ட் பே பண்ணி இந்த சில்வர் காயின்ஸ்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். பட் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16,500 ருப்பீஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு.
சேல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 16,500 வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது எனக்கு கிடைச்ச வேல்யூவை சொல்கிறேன். நான் சேல் பண்ணேன்னு எனக்கு அவ்வளோ கிடச்சிருக்கு. 6,950 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கினது. மொத்தமாக இப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 9,550 வருது. நியர்லி ஒரு 63 கிராம் சில்வரில் ஒரு 9,500 கிட்ட நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஒரு 1 இயர்லேயே நமக்கு இவ்வளோ கெயின் வந்து சில்வரில் கிடச்சிருக்கு. நீங்கள் இப்போ சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரேட் செக் பண்ணிகிட்டே வாங்க. என்றைக்கு ரேட் ரொம்ப பீக்கில் இருக்கோ அந்த டைமாக பார்த்து நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு லாபமாக இருக்கும். கோல்டு காயினுக்கு மட்டும் இல்லை, சில்வருக்குமே வாங்கும்போது நம்ம ரேட் பார்த்து வாங்குற மாதிரி சேல் பண்ணும்போதுமே ரேட் பார்த்துட்டு ரேட் அதிகமாக இருக்கிற அன்றைக்கி போய் சேல் பண்ணிங்கன்னா லாபமாக இருக்கும். அப்படி நீங்கள் கோல்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். சில்வர் ரேட் அதிகமாகிட்டு கோல்டு ரேட்டும் ரொம்ப பீக்கில் இருக்கும்போது வாங்கணுன்னா அதில் நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. கோல்டு ரேட்டும் அன்னைக்கு அந்த மந்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அன்னைக்கு மாதிரி இருக்கணும். சில்வர் ரேட்டும் ஓரளவுக்கு நமக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பெரிய ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேஷாக வேணால் மாற்றிட்டு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் காயினை கொடுத்துட்டு சில்வர் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி எம்ஆர்பியில் இருக்கிற சில்வர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இதை பாருங்கள். சில்வரை பொருளாக வாங்கும்போது நம்ம பெருசாக ரேட் வந்து செக் பண்ண தேவையில்ல. அப்படியே போய் கொடுத்துட்டு அப்படியே வேஸ்டேஜ் இது மட்டும் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மிந்த்ரா ஆப்பில் தான் மோஸ்ட்லி நான் எல்லா காயினுமே ஆர்டர் போட்டேன். வாங்கினது 100% வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்னமும் நான் ஒரு 365 ரூபா ரேட்டு நியர்லி ஒரு 400 கிட்டலாம் சம்டைம்ஸ் ரேட் இருந்துச்சு. அந்த டைமில் விற்றுருந்தேன் அப்படின்னா இன்னமுமே எனக்கு லாபமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த டைமில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். இப்போது வந்து ஸ்டேபிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 280லேருந்து 300 ருபீஸ் இந்த ரேஞ்சிலே தான் ரொம்ப நாளாக வந்து சில்வர் ரேட் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போது நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சில்வரை விட நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் முன்னாடி நான் அந்த மிந்த்ராவில் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போது வாங்கி வச்ச உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும். இப்போ இதே சேம் ரேஞ்சில் தான் வந்து சில்வர் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஆனால் கோல்டு ரேட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோல்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் சேவிங்கில் ஒரு 1% 2% வேணால் சில்வரில் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இப்போது சேல் பண்ணுறீங்க, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கே கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, என்கிட்ட இத்தனை கிராம் சில்வர் இருக்குது அப்படின்னு மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஷாப்புக்கு போய் வாங்கினாலும் மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்படி கொடுக்கும்பொழுது உங்களுக்கும் லாபமாக இருக்கும், அவங்களுக்கும் லாபமாக இருக்கும். அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லோக்கல் ஷாப்பை ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஷாப்பில் கேளுங்க. பெரிய ஷாப்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப்லேயே வாங்கின காயினாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வேறு ஷாப்பில் வாங்கின காயினாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. சேல்ஸுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம வாங்கும் பொழுதே ஒரு 3 ரூபாய் கிட்ட வேஸ்டேஜ், அதாவது மேக்கிங் சார்ஜஸ்னு கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து 3% ஜிஎஸ்டி கொடுக்குறோம். வாங்கும்போது ஒரு 6%க்கு மேலே, அதாவது ஒரு கிராமுக்கே 3 ரூபா கொடுக்குறோம். அப்போ ஜிஎஸ்டி ஒரு 3% போகுது. அப்படி பார்க்கும்போது 6% எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குகிறோமே. அதை சேல் பண்ணும்போது ஒரு 6லேருந்து 10% லெஸ் பண்ணிட்டு தான் கேஷ் கொடுப்பாங்கங்கும்போது ரேட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு லாபமாக இருக்கும். இல்லாட்டி வந்து நஷ்டம் தான். லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 இயர் 3 இயர்ஸ் அது வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் மில்லிகிராம்ஸில் கூட கோல்டு வாங்கலாம், டிஜி கோல்டில் போட்டு வாங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வாங்கின மியா காயின்ஸ் வந்து எனக்கு 100% வந்து ப்ராஃபிட்டாக தான் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் ரேட் ஏறுமா என்ன, இன்னும் ரேட் ஏறினதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாமா அப்படின்லாம் நான் எதுவும் திங்க் பண்ணல. நான் வாங்கினதுலேருந்து இவ்வளோக்கும் வந்து எனக்கு லாபம் தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில்வர் காயின்ஸ் ரீசேல் பண்ணுறதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். கோல்டு காயின் வந்து இந்த மாதிரி சேல் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காயினை இப்போ கொடுத்தா எவ்வளோ கிடைக்குன்ற டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றியும் டீட்டெயிலான வீடியோ போடுறேன். தேங்க்யூ.